மதுரவாயில், ஆலப்பாக்கம், வானகரம் பகுதிகளில் வாக்கு சேகரித்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வி.என். வேணுகோபால். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி.என். வேணுகோபால் மதுரவாயில் தொகுதியில் உள்ள ஆலப்பாக்கம், மேட்டுக்குப்பம், கிருஷ்ணாநகர், சேக்மானியம், ஓடமாநகர், வானகரம், அடையாளம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் முக்கிய வீதிகளில் வழியாக பிரச்சார வாகனத்தில் சென்றபடி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் வி.என். வேணுகோபால் அவர்களுடன் பாமக மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் சேகர், பாமக ஒன்றிய செயலாளர் வேலாயுதம், வானகரம் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன், ஒன்றிய துணை சேர்மன் ஞானப்பிரகாசம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மதுரவாயில் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த்ராஜ், பாமக மாவட்ட மாணவர் சங்க நிர்வாகி சுரேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் நாகராஜ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, தொகுதி, ஒன்றிய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேட்பாளருடன் வீதி வீதியாக சென்று மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வானகரம், ஓடமாநகர், தேவி கன்னியம்மன் கோவில் அருகில் வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் வி.என். வேணுகோபால் அவர்களை பாமக மூத்த நிர்வாகி மாரி தலைமையில் பாமகவினர் மற்றும் மகளிர் அணியினர் பட்டாசுகள் வெடித்து, ஆரத்தி எடுத்து, ரோஜாப்பூ மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர். ஓடமாநகரில் இருந்து வானகரம் மெயின் ரோடு வழியாக கந்தமாபுரம் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் வி.என். வேணுகோபால் அவர்களை மதுரவாயில் ஒன்றிய பாஜக செயலாளர் விஜயகுமார், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு பாஜக மாவட்ட செயலாளர் நாகராஜ், மதுரவாயில் ஒன்றிய பாஜக பொதுச் செயலாளர் அன்பரசன், பாஜக நிர்வாகிகள் ராஜன் பாபு, சண்முகம், செல்வமணி, மகளிரணி தலைவி விமலா ஆகியோர் பட்டாசுகள் வெடித்து, பொன்னாடை அணிவித்து, ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வரவேற்றனர். வானகரம் மெயின் சாலை வழியாக ஊருக்குள் முக்கிய வீதிகளில் சென்று சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டபடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி.என். வேணுகோபால் அடையாளம்பட்டு பகுதிக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார்.
ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு வேணுகோபால் அவர்கள் காலையில் 9 மணி அளவில் மதுரவாயல் சிவன் கோவிலிலே தொடங்கினார் பிரச்சாரத்தை. அதன் பிறகு மதுரவாயல் மெயின் ரோடு போயிட்டு அப்படியே நெற்குன்றம், ஆலப்பாக்கம், கன்னியம்மன் நகர், சேக்குமானியம், இப்போ திருப்பியும் மெட்ரோ நகர், கிருஷ்ணா நகர் எல்லாம் முடிச்சு இப்போ கடைசியா மெயினாக இங்கே நம்ம வானகரம் முடிச்சு இப்போ கிருஷ்ணா கல்யாண மண்டபம் இந்த ஏரியா கிட்ட வந்து முடிக்க போறாங்க. மக்கள் போற பகுதியிலெல்லாம் பொதுமக்கள் தானாகவே வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலையிட்டு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். ஐயா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், திரு டிடிவி தினகரன் கட்சி தொண்டர்கள், முன்னாள் முதல்வர் OPS அவர்கள் தொண்டர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள், இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக மிக சிறப்பாக வந்து வரவேற்பு கொடுத்து பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்தினார்கள். ஐயா மோடிக்கு அவர்களுக்கு மக்கள் 10 வருட காலம் சிறப்பான ஆட்சி தந்த மோடிக்கு நன்றி தெரிவித்தார்கள். இந்து பழைய முன்பு மாதிரி காங்கிரஸ் இருந்தா நம்ம நாடெல்லாம் பாகிஸ்தான் மாதிரி ஒரு பிச்சைக்கார நாடா இருக்கும். இந்தியாவின் மதிப்பை உலகத்திலே 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். நமது நாட்டை உலக நாடுகள் ஒரு பிச்சைக்கார நாடாக தான் முன்னாடி தான் கருதிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நினைப்ப மாற்றி உலக நாடுகள் மோடி போனா அவர் காலில் விடுறாங்க. அதுல நம்ம எந்த நாட்டுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு நமது நாட்டின் பெருமையை மிக மிக சிறப்பாக வளர்த்து வந்திருக்கிறார். மீண்டும் 5 ஆண்டு காலம் திரு மோடிஜிக்கு நாம் வாக்களித்தால் நமது நாடு இன்னும் பல்வேறு நிலைகளில் நிறைய திட்டங்களை கொடுத்து அடிப்படை வசதிகள் கிடைத்து கட்டமைப்புகள் மிகவும் IT இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள்லாம் மிக மிக சிறப்பாக வளரும். மோடி ஐயாவை பத்தி ஒன்று சொல்லணும்னா, தன் தாய் இறந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான், யாரையும் வர வேண்டாம், அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மோடிஜி ஐயா மட்டும் போயிட்டு தாய்க்கு இறுதி சடங்குகளை 4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு மத்தியானம் நமது பணிக்கு வந்துட்டாங்க, அரசு பணிக்கு. அந்த மாதிரி முழுக்க லீவு 10 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவு கிடையாது, லீவு எடுத்ததில்லை. முழுக்க 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 தேசத்தொண்டு. அவர்களுக்கு தனக்குன்னு குடும்பம் இல்லை, அவர்கள் உறவினர்கள் சாதாரணமாக தான் வாழ்க்கை வாழ்றாங்க. ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாங்க, சின்ன சின்ன இதுவான கடைகளில் வேலை செய்யறது, இந்த மாதிரி தான் மோடி கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மோடி வந்து முழுக்க நாட்டுக்காக வந்துட்டார். இது மாதிரி இப்ப பிரதமர் எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நாடு சுடுகாட கொள்ளை கூட்டம், முன்னாடி 2Gல அடிச்ச மாதிரி கொள்ளை கூட்டங்கள் வந்து நம்மளை வந்து கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் கொள்ளடிப்பான், இப்ப திமுக கார, ஏன்னா இல்லை இவங்க கூட்டணி தானே, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், இவங்க மெஜாரிட்டி வரப்போறது இல்லை. ஏற்கனவே தெரியாதனமா மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கூட்டணி வச்சு நாசம் பண்ணிட்டாங்க நாடை. அது கழிச்சு அதுக்கப்புறம் 10 வருஷம் ஒரு சிறப்பான படிப்படியா நல்ல லெவல்ல கொண்டு வந்திருக்காரு மோடிஜி ஐயா அவர்கள். மீண்டும் இந்த வாய்ப்பு அளித்தால் நம்ம நாடு மேலும் பல்வேறு வகையில் சிறப்படையும் என்று கூறிக்கொள்கிறேன்.